ஒரு பெண் தனது பிறந்த குழந்தையுடன் 3 பகலும் 3 இரவும் கடலில் மிதந்து கொண்டிருந்தாள். அவர்கள் தங்குவதற்கு இருந்த ஒரே இடம் மூழ்கிக் கொண்டிருந்த அந்த சரக்கு கொள்கலன்தான். அவள் குழந்தையின் டயப்பரை கடலில் வீசினாள். வெகு விரைவாக சில மீன்கள் அதைச் சுற்றி வட்டமிட்டன. அவள் உடனடியாக ஒரு எளிய மீன்பிடி கருவியை உருவாக்கினாள். ஆனால் மீன் பிடிப்பது அவள் நினைத்தது போல் எளிதாக இல்லை. அவள் நம்பிக்கையை இழந்தபோது வானத்தில் ஒரு பயணிகள் விமானம் தோன்றியதை திடீரென பார்த்தாள். உற்சாகமடைந்த அவள் அவசரமாக சரக்கு கொள்கலனுக்குள் சென்று ஒரு கண்ணாடித் துண்டை எடுத்தாள். ஆனால் திரும்பி வந்தபோது எதிர்பாராத விதமாக அவளது தொடை கீறி இரத்தம் வந்தது. தாங்க முடியாத வலியிலும் அவள் அவசரமாக எழுந்து உதவிக்காக கூவினாள். ஆனால் தூரம் அதிகமாக இருந்ததால் விமானத்தில் இருந்தவர்களுக்கு அவள் கண்ணுக்குத் தெரியவில்லை. காயம் தொற்றுவதை தடுக்க அவள் மதுவை ஊற்றி காயத்தை சுத்தம் செய்தாள். பின்னர் ஹெட்செட் வயரால் காயத்தை தைத்தாள். தாங்க முடியாத வலி அவளை மயக்கமடையச் செய்தது. மீன் பிடித்து ஊட்டச்சத்து பெற அவள் ஹெட்செட் வயரால் ஒரு எளிய வலையை உருவாக்கினாள். அவளது மொபைல் போனின் திரை உடைந்ததால் அதை திறக்க முடியவில்லை. கணவர் போன் செய்யும் வரை அவள் காத்திருக்க வேண்டியிருந்தது. ஆனால் அன்றிரவு கணவர் திடீரென ஒரு மோசமான செய்தியை அனுப்பினார். தான் துப்பாக்கியால் சுடப்பட்டு ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் அவளை காப்பாற்ற வர முடியாது என்றும் கூறினார். அவள் அழுது கொண்டே அவளை உறுதியாக வாழச் சொன்னாள். அதை கேட்டு அவள் மிகவும் வருத்தப்பட்டாள். ஆனால் அவள் புகார் செய்யவில்லை. மாறாக தான் ஒரு குழந்தையை பெற்றெடுத்த விஷயத்தை கணவரிடம் சொன்னாள். பின்னர் அவள் கணவரை குழந்தையிடம் சில அன்பான வார்த்தைகள் பேசச் சொன்னாள். குழந்தைக்கு நோனோ என்று பெயரிட்டாள். பிறகு மொபைல் சார்ஜ் தீர்ந்து இருவரும் முற்றிலும் தொடர்பை இழந்தனர். சில நாட்களுக்கு பிறகு நீர்மட்டம் மிக உயர்ந்த இடத்திற்கு உயர்ந்தது. அவள் மோசமானதை எதிர்பார்த்து தயாராக வேண்டியிருந்தது. அவள் மரப்பலகைகள் மற்றும் பிளாஸ்டிக் பெட்டிகளை பயன்படுத்தி ஒரு சிறிய மர மிதவையை உருவாக்கினாள். சரக்கு கொள்கலன் கடலில் மூழ்கினால் அவர்கள் அந்த மர மிதவையின் உதவியுடன் சிறிது நேரம் மிதக்க முடியும் என்பதற்காக. சிறிது நேரத்திற்கு பிறகு ஒரு கடற்பறவை தோன்றியதால் அவளுக்கு நம்பிக்கை பிறந்தது. ஏனென்றால் கடற்பறவைகள் இருக்கும் இடத்திற்கு அருகில் நிலம் இருக்கும். ஆனால் நல்ல நேரம் நீடிக்கவில்லை. இரவில் கசிவை தடுக்க பயன்படுத்தப்பட்ட சீல் திடீரென கழன்றது. கடல் நீர் மிக வேகமாக சரக்கு கொள்கலனுக்குள் புகுந்தது. அதை பார்த்த அவள் சேமித்து வைத்திருந்த உணவை தேட முயன்றாள். ஆனால் எதிர்பாராத விதமாக ஒரு கயிறு அவளது காலை சுற்றியது. வேறு வழியின்றி அவள் தண்ணீருக்குள் மூழ்கி கயிற்றை வெட்டினாள். மிகுந்த சிரமத்திற்கு பிறகு அவள் இறுதியாக ஆபத்திலிருந்து தப்பினாள். ஆனால் அவள் மேற்பரப்புக்கு வந்ததும் குழந்தை எங்கு மிதந்து சென்றது என்று தெரியவில்லை. அவள் கடலில் உரக்க கத்தினாள். ஆனால் எதிர்பாராத விதமாக ஒரு திமிங்கலம் அவளை சுற்றி வந்தது. திமிங்கலம் வேண்டுமென்றே குழந்தையை நோக்கி நீரை பீச்சி அடித்தது. குழந்தை பயந்து அலறியது. இதனால் பெண் குழந்தையின் இருப்பிடத்தை கண்டுபிடித்தாள். அவள் வேகமாக நீந்திச் சென்றாள். அதிர்ஷ்டவசமாக குழந்தை பத்திரமாக இருந்தது. அந்த பலமான திமிங்கலம் திரும்பிச் சென்றது. இப்படியே அவர்கள் ஒரு இரவு முழுவதும் கடலில் மிதந்தனர். அவள் தன்னால் முடிந்தவரை முயற்சி செய்தாள் என்று அவளுக்கு தெரியும். அவள் குழந்தையின் கையை பிடித்து சில